Hello sweethearts, welcome to the day edit. So நம்ம இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான எடிட் வெறும் இன்ஷாட்ல வச்சு மட்டும் தான் எடிட் பண்ண போறோம். இன்ஷாட் ப்ரோ இல்லாதவங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. absolutely free. So நிறைய பேர் alight motion editing கேட்டுட்டே இருந்தீங்க. நானும் எடிட் பண்ணலாம்னு இருந்தேன். ஆனால் என்னன்னு தெரியல, alight motion ஆப் என்னோட ஃபோனில் கிராஷ் ஆகிட்டே இருக்குது, ஓப்பனே ஆகலை. என்ன பண்ணுறதுனே தெரியல. நானும் நிறைய மெத்தட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இதுக்கு முன்னாடி இன்ஷாட்டும் இப்படி தான் பண்ணுச்சு. அதனால நான் இன்ஷாட் வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். alight motionம் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஆனால் அதில் நம்மளால் XML ஃபைல்ஸ் வந்து அப்லோட் பண்ண முடியாது, எக்ஸ்போர்ட் மட்டும் தான் பண்ண முடியும். அதனால தான். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இன்ஷாட்டுக்கு வந்துடுவோம். ஸோ இன்ஷாட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நான் பிளாங்க் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பிளாங்க் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் மியூசிக் போய்க்கிறேன். மியூசிக் போய்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ போய்ட்டு நான் வந்து சாங் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மெட்டீரியல் ஒரு சிலருக்கு இந்த வீடியோ எடிட்டிங் டுட்டோரியலோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இது நான் எடிட் பண்ணது தான். ஸோ இப்போ வந்துட்டு சாங்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம், இழுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து டேரெக்டாக 30 செகண்ட்ஸ் வச்சுக்கிறனால வச்சுக்கோங்க. மியூசிக் வந்து இப்போ நம்மளுக்கு தெரியல, நம்ம மறுபடியும் எடிட் பண்ண போகிறோம். அதனால் அதை டெலீட் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ வந்துட்டு பிப் ஆப்ஷன் போய்க்கோங்க. பிப் ஆப்ஷன் போயிட்டு இப்போ நான் அந்த மியூசிக் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிவிட்டு பிப் ஆப்ஷன் போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வீடியோ. ஸோ மெட்டீரியல் லிங்க்ஸில் இந்த வீடியோ லிங்க் இருக்கும். ஸோ இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து 2 இமேஜஸ் ஆட் பண்ண போகிறோம். மொத்தம் இதுக்கு 3 இமேஜஸ் தேவைப்படும். நான் ஹெச்டி இமேஜஸாக டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு அந்த ப்ளூ இருக்குல்ல, ஸோ அந்த ப்ளூவில் வர மாதிரி இதை நம்ம வந்து வைக்க போகிறோம். ஸோ இதை வந்து நான் டர்ன் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த க்ராஸாக வந்துட்டு கொண்டு போயிட்டு கரெக்டாக இந்த ப்ளூ இதுக்கு மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்ம அடுத்த இமேஜும். இப்போ அந்த இமேஜ் செலக்ட் பண்ணி வீடியோ என் வரல கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மறுபடியும் அடுத்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்ஷாட்டில் இது வரலும் 4 லேயர் மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டெல்லாம் நிறைய ஆட் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ வந்துட்டு குறைச்சிட்டாங்க அதை. ஸோ 4 லேயர்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம 3 லேயர் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு இதே மாதிரி நான் அதையே வச்சுட்டு வீடியோ என்வரில் கொடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு க்ரோமா ஆப்ஷன் போய்க்கலாம். க்ரோமா ஆப்ஷன் ஒரு சிலருக்கு வரலன்னு சொன்னீங்க, மோடு வெர்ஷனாக இருந்தால் ஒரு சிலருக்கு வராது. ஸோ அதனால் வேறு மோடு வெர்ஷன் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த க்ரோமா கீயை வந்துட்டு கரெக்டாக அந்த சர்க்கிளை பிடிச்சி அந்த ப்ளூ கலருக்கு கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து கீழே ஸ்ட்ரென்த்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக கொண்டு வந்துக்கோங்க. ஏன் இது உங்களுக்கு புரியலன்னு தெரியல, நீங்கள் பண்ணுறீங்களா இல்லையானே தெரியல. எனக்கு புரியலன்னு சொல்கிறீங்க, எனக்கு அது புரியலை. ரொம்ப ஈஸி தான். ஸோ இப்போ அவ்வளோதான் கைஸ். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு அது வந்து மூவ் ஆகுது தெரியுதா? இப்போ வந்துட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை வந்துட்டு சேவ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு மறுபடியும் வந்து இன்னொரு வீடியோ வந்து ஆட் பண்ண போகிறோம். சேவ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு நியூ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மறுபடியும் பிளாங்கே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதே மாதிரி மியூசிக் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைம் கண்டிப்பாக மியூசிக் ஆட் பண்ணுறது தான். இப்போ வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ எடிட்டிங் டுட்டோரியல் வேணும்னா கீழே லிங்க் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. alight motion எடிட்டிங் அது. ஸோ இப்போ வந்து சாரி கெஸ், கொஞ்சம் தொண்டை ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ கரெக்டாக அது வரல கொண்டு வந்துக்கலாம். எனக்கு 2 டேஸாக அந்த alight motion ப்ராப்ளம் டென்ஷன்லேயே இருந்தது, அதனால தான் வீடியோ போடல. இப்போ பாருங்கள், இப்போ நான் இந்த எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ வந்துட்டு இப்போ நான் வந்து கரெக்டாக ஜூம் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ மறுபடியும் என்ன பண்ண போகிறோன்னா பிப் ஆப்ஷன் போயிட்டு இன்னொரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ சென்டரில் ஒரு இமேஜ் வேணும்ல, ஸோ உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ நீங்கள் கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக கொண்டு போய்க்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல எந்த கரெக்ஷனும் இல்லாமல் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டு மறுபடியும் இந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு போன தடவை ப்ளூ கலர் கொடுத்த மாதிரி இந்த டைம் க்ரீன் கலருக்கு கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ தெரியுதா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த கீழே இருக்க வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃபில்டர் போயிட்டு கீழே மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மெமோன்னு இருக்கும், டார்க் அந்த மாதிரி நிறையா இருக்கும். அதில் உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ஆப்ஷனில் எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்களே ஃபில்டர் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்காக இப்போ மறுபடியும் வந்துட்டு பிப் ஆப்ஷன் போய்க்கலாம்.
இது வரலாம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் பண்ணிக்கோங்க. கடைசியில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மறுபடியும் பிப் ஆப்ஷன் போயிட்டு நான் வந்து ஓவர்லே வீடியோ ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பிளெண்ட் ஆப்ஷன் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்ததுன்னா பார்ட்டிகல்ஸு நான் வந்துட்டு ஸ்லோ பண்ணிக்கிறேன், ஓரளவுக்கு ஸ்லோ பண்ணிக்கிறேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு மேலே மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்பீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்பீட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இங்கே இருக்கா. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. 0 பாயிண்டில் வர மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 60 நான் பாருங்கள் 60ல் கொடுத்துருக்கேன். அதுவே எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு. உங்களுக்கு இன்னும் ஸ்லோவாக வேணும்னா இன்னும் ஸ்லோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ரிமைனிங் இருக்கிறதையெல்லாம் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இதோட போதுன்னா இதோடையே வச்சுக்கோங்க. நான் வந்து சின்னதாக டெக்ஸ்ட்டு மாதிரி ஒன்று ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து சும்மா டெக்ஸ்ட்டு வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு என்கிட்ட இருக்க ஃபாண்ட்டில் எது வேணுமோ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ லேபிள் இருக்கிறதெல்லாம் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு பார்த்தா உங்களுக்கே தெரியும் நான் ஃபாண்ட்ஸ் நிறைய வச்சுருப்பேன். எல்லா வீடியோலையும் நான் ஃபாண்ட்டு கொடுத்துட்டே தான் இருப்பேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஃபாண்ட் இல்லாமல் இருக்க சான்ஸ் இல்லை. என்னோடய வீடியோ எல்லாமே பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்டு கூட உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இந்த கலர் அப்படியே வச்சுட்டா தெரியாதுங்காட்டி நான் பார்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பிளாக் கலர் வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த ஒப்பாசிட்டி, அந்த பார்டரோட ஒப்பாசிட்டியை வந்து நான் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இதையும் நான் க்ராஸாக கொண்டு போய் வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு இது போதுனா இதே வச்சுக்கோங்க. நான் கூட இன்னொன்று லவ் யூ சும்மா போட்டு ஒரு ஹார்ட் கொடுத்து வைக்க போகிறேன். அதுவும் வந்து உங்கள் ஆப்ஷன் தான். இப்போ பாருங்கள் அந்த இமேஜ் வந்து கீழே மூவ் ஆகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் வந்து அடுத்த இமேஜும் வந்து அடுத்த டெக்ஸ்ட்டும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே உங்களோட இமேஜினேஷன் தான். ஸோ உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி எது இருக்கோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம வீடியோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். பை கைஸ்.